Hi and hello everyone. Welcome to Veranda RACE. நான் உங்கள் கமல். ஸோ இந்த வீடியோவில் இருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி செஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்குறது இந்த வைகை நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் தான். இந்த டாபிக் ஏன் தமிழில் ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டிலையும் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கேட்கலாம், அதனால தான் தமிழில் வச்சுருக்கோம். ரெண்டாவது இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான பிடிஎஃப் இருக்கும். ஸோ மெயின்ஸ் எழுதும் பொழுது ஒரு 6 மார்க்கில் ஒரு 12 மார்க்கில் அல்ல 15 மார்க்கில் கேட்கலாம், அதுக்கான ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஷார்டன் பண்ணி இன்னும் எப்படி குறைக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துங்க. ஆனால் இதில் இருக்க எல்லாருமே கம்பல்சரி நீங்கள் எழுதி ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வைகை நாகரிகம், ஏன்னா இங்கே சமீப காலமாக நிறையா தொல்லியல் அகலாய்வு அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு, தமிழகம் சரி இந்தியாவில் மற்ற பகுதிகளையும் சரி. ஸோ குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா இடங்களில் இந்த அகலாராய்ச்சி அப்படின்னு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரிலேட்டடாக கேள்வி கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இந்த வைகை நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வைகை நாகரிகத்தோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு எழுதும்போது என்ன எழுதுகிறோம்? தீயரி பாலுஞ் செறிந்த முன் ஊற்றியோ தாயருகான் என்று தவ தை நீராடல் நீ உரைத்து வையை நதியே அப்படிங்கிறது பரிபாடல். அந்த பரிபாடலில் 11ல் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இலக்கியம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வையை என்னும் பொய்யா குலக்கொடி ஆற்று பெருங்கற்று அடிசுடும் நாட்களிலும் ஊற்று பெருங்கால் உலகூட்டும் வையை என்பன போன்ற தொடர்கள் நிலவுகின்றன. இது வைகை நாகரிகத்துக்கான அந்த நதிக்கான ஒரு அறிமுகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. வடமொழி நூல்களில் வைகை ஆற்றை கிருதா மாலா ஆறு என்று குறிக்கின்றனர். நார்த்தில் சொல்லக்கூடிய அந்த லிட்ரேச்சர் அந்த இலக்கியங்களில் ஸோ வைகை என்ன சொல்கிறாங்கன்னா கிருதா மாலா அப்படின்னு சொல்கிறாங்களாம். இப்போ இதோட தொல்லியல் கள ஆய்வுகள் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா மதுரைக்கு வடக்கே சில கற்கால கருவிகளும் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் ஆவியூர் என்ற ஊரில் பழங்கற்கால கருவி ஒன்றும் ராபர்ட் ஃப்ரூஸ்புட் அவர்களால் கண்டெடுக்கப்பட்டது. நம்ம ஆல்ரெடி பிலிமினரி படிக்கும்போது படிச்சிருப்பீங்க, பல்லாவரமில் இவர் ஒரு கற்கருவி எடுத்திருப்பார் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே நபர் தான் என்ன பண்ணியிருக்காரு, மதுரையிலேருந்து 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஆவியூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பழங்கற்கால கருவி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. இது முதல் ஆய்வு அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது, தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வைகை நதிக்கரையில் 1987ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வுகளில் உத்தமபாளையம் வட்டத்தில் உள்ள எல்லப்பட்டி என்ற ஊரில் இரும்பு உருக்கும் தொழில்கூட பகுதி கொண்டு வெளிக்கொணரப்பட்டது. ஸோ இப்போ ரெண்டாவது 1987 ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அதில் இரும்பு உருக்கக்கூடிய தொழில்கூட பகுதி அப்படின்னு ஒன்று வெளியில் வந்திருக்கு. இது ரெண்டாவது. மூணாவது, இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பு அலெக்சாண்டர் ரீ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கள ஆய்வுகளில் ஈடுபட்ட நபராக இருக்கிறாரு. குறிப்பாக ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் இவரோட ரிசர்ச் அறிக்கை தான் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறைக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அதில் இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பு அலெக்சாண்டர் ரீ என்பவரால் பெருங்கற்கால தாலி பகுதிகள் கொண்ட இடங்களான மதுரையில் இருக்கக்கூடிய பறவை மற்றும் அனுப்பானடியில் அகலாய்வு மேற்கொள்ளப்பட்டன. இது இந்த வைகை நதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இது எல்லாமே. இப்பகுதியின் தொன்மை உணர்ந்து மத்திய தொல்லியல் துறை 1976ஆம் ஆண்டில் கல்லுப்பட்டியில் முறையான அகலாய்வை மேற்கொண்டது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வைகை நதிக்கரையோட இந்த ஆய்வுகள் அப்படிங்கிறது நமக்கு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து என்ன இருக்குது, இதுதான் அதுக்கான மேப்பு. ஸோ இது 6 மார்க்கில் இந்த மாதிரி மேப்லாம் போட தேவையில்லை, நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாங்குளம், கீழடி, இதுதான் வைகை ஆறு அப்படின்னு சொல்கிறோம். புலிமான் கோம்பை, இதெல்லாம் வைகை ஆறு போகக்கூடிய இடங்களாக இருந்திருக்கு. அந்த இடங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அகலாய்வுகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் முக்கியமான தளங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்களேன். இதுதான் எக்ஸாம்ஸில் நீங்கள் எழுதணும். வைகை ஆற்று நதிக்கரை நாகரிகம் அப்படின்னு கேட்டால் இது எல்லாமே நீங்கள் வரிசையாக எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம்? புலிமான் கோம்பை அப்படிங்கிறத படிக்க போகிறோம். ரெண்டாவது கீழடி, அகரம், மணலூர், கொந்தகை அப்படிங்கிற இடத்தையும், கோவலன் பொட்டல், அழகன் குளம், மாங்குளம், இந்த 5 இடம் தான் இந்த வைகை நதி இந்த நாகரிகத்தை சார்ந்த ஒரு பகுதியாக இருந்திருக்கு அப்படின்னு லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லுது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா
இந்த புலிமான் கோம்பை அப்படிங்கிற இடத்த தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த புலிமான் கோம்பை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அகலாய்வு செய்தவர் யார் அப்படின்னா முனைவர் கே ராஜன் அப்படிங்கிற நபர், ஒரு ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய நபர். இவர் தான் என்ன பண்ணுறாரு, முதல் முறையாக ஒரு அகலாய்வு அப்படிங்கிறத ஈடுபடுறார். இது எங்கே இருக்குது? தேனி மாவட்டத்தோட வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஊர் தான் இந்த புலிமான் கோம்பை அப்படின்னு சொல்கிறாங்க. சில இலக்கியங்கள் இல்லை சில கல்வெட்டுகள் இது புள்ளிமான் கோம்பைன்னு கூட சில கல்வெட்டுகள் சொல்லியிருக்காங்க. 2006 தான் முதல் முறையாக இங்கே ஒரு கல்வெட்டுகளுடன் கூடிய ஒரு நடுக்கற்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக என்ன எழுத்து? தமிழ் பிராமி எழுத்து வடிவம் கொண்டது அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன இருந்திருக்கு? கூடலூர் ஆக்கோன்பெடு பெடுதியன் அந்தவன் கல் என்ற செய்தி காணப்படுகிறது. இப்போ அதில் ஒரு தமிழ் பிராமி எழுத்துக்களில் ஒரு எழுத்து பொறிச்சு வச்சுருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த வேர்டு தான் இது. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, கூடலூர் ஆணிரை கவர்ந்த போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல் என்பதாகும். அப்போ இது ஒரு வைகை நதியில் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அங்கே ரிசர்ச் பண்ண இடத்துல நமக்கு முதல் முறையாக 2006 என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு நடுக்கற்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் இது. இது எல்லாம் என்ன எழுதணும்? வைகை ஆற்று நதிக்கரையில் எழுதணும். 2வது கீழடி, மிக முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்கிறோம். மதுரை நகரிலிருந்து தென்கிழக்கு திசையில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்திலிருந்து வடக்கில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் வைகை நதி ஓடுகிறது. ஸோ இதோட நார்த்து சைட்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா வைகை நதி அப்படிங்கிறது அந்த ரிவர் வந்து போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எப்பெல்லாம் அகல ஆய்வு நடத்துனாங்க அப்படின்னா 2014-15, 2015-16, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா 2017-18, இது வரைக்கும் 8வது தடவை என்ன பண்ணுறாங்க, 8 ஸ்டேஜாக இங்கே இந்த ரிசர்ச் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. இதோட காலம் அப்படிங்கிறது கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 1ஆம் நூற்றாண்டு வரை அப்படின்னு இங்கே நடந்த அகலாய்வில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த ஆண்டு, இப்போ எத்தனாவது கட்டம் அகலாய்வு அப்படிங்கிறது நமக்கு நடக்குது அப்படிங்கிறது தெரியணும். இப்போ கீழடியில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இதெல்லாம் எழுதணும், டைட்டில் போடணும். பாருங்க, டைட்டிலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் நீங்கள் கண்டென்ட் எழுத ஆரம்பிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கட்டுமானம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய பில்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? தமிழ்நாட்டில் இதுவரை செய்யப்பட்ட அகலாய்வுகளில் சுட்ட செங்கல்களால் ஆன கட்டிடங்களுடன் நகர நாகரிகம் இருந்தது இங்குதான் முதலில் வெளிப்பட்டுள்ளது. முதல் தமிழகத்தோட நகர நாகரிகம் அப்படின்னு எழுதி முடிச்சிடணும். 2வது பாயிண்ட், உரை கிணறு குடிநீர் தேவைக்காகவும் வீட்டின் பிற பயன்பாடுகளுக்காகவும் உரை கிணறு அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நகர கட்டமைப்பில் என்ன இருந்திருக்கு? 2வது உரை கிணறு அப்படின்னு இருந்திருக்கு. சங்க இலக்கியமான 10 பாட்டில் பட்டினப்பாலை என்ற நூலில் பூம்புகார் நகரத்தின் ஒரு பகுதியில் உரை கிணறுகள் இருந்தது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ அது எவிடன்ஸ் எங்கேருந்து சொல்கிறாங்க? அந்த உரை கிணறு அப்படிங்கிற கான்செப்ட் எங்கே இருக்கும்? பட்டினப்பாலை அப்படிங்கிற நூலில் இருந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு கட்டுமானம் அப்படிங்கிறது எழுதணும். முதல் நகர நாகரிகம் நம்மளை பொறுத்த வரைக்கும். 2வது, இந்த நாகரிகத்தில் மிக முக்கியமான அம்சமாக உரை கிணறு அப்படிங்கிற ஒரு இடம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து இந்த எழுத்தறிவு லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இது இந்த டிசைன் உங்களுக்கு தெரியறதுக்காக, ஏன்னா இதில் எழுதப்பட்டது ஆதன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதில் குவிரன் ஆதன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த எழுத்து பாருங்களேன், இது அங்கேருந்து எடுக்கப்பட்ட அந்த எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறியீடுகளுக்கு அடுத்து காண கிடைக்கின்ற வரி வடிவம் தமிழ் பிராமி எழுத்து வடிவம். ஆரம்பத்தில் நமக்கு என்ன இருந்துச்சு? வெறும் குறியீடு மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு எழுத்து வடிவத்தை எடுத்தாங்க, அதுதான் தமிழ் பிராமி எழுத்து வடிவம். கீழடி அகழ்வாய்வில் தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட 56 பானை ஓடு பொறிப்புகள், 56 என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பானை ஓடு பொறிப்புகளை எடுத்திருக்காங்க. அது நம்ம காலத்தை சார்ந்ததில்லை, அதுக்கு முந்தைய காலத்தை சார்ந்தது அப்படிங்கிற எவிடன்ஸ் நமக்கு சொல்லுது. கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டில் வர காலப்பகுதியே தமிழில் சங்ககாலம் என கருதப்படுகிறது. சில புத்தகத்தில் 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கு கிடைத்த பிராமி எழுத்துக்களை வைத்து சங்ககாலம் மேலும் 3 நூற்றாண்டுகள் பின்னோக்கி செல்லலாம் என கருதப்படுகிறது. ஏன்னா நம்ம 3 தான் சொல்லியிருக்கோம், இன்னும் 3 பின்னாடி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வேறு என்ன? இந்த என்டர்டெயின்மெண்ட்
இந்த கீழடியில் கிடைச்ச இந்த பொழுதுபோக்கு பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். என்டர்டெயின்மெண்ட் என்ன இருக்குது? சிலப்பதிகாரம், பரிபாடல், மதுரை காஞ்சி போன்ற இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் கல்மணிகள் மட்டுமே 600 கிடைத்துள்ளன. ஃபர்ஸ்ட் இந்த கல்மணிகள் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது முத்துமணிகள், பெண்களின் கொண்டை ஊசிகள், பெண்கள் விளையாடிய சில்லு, தாயக்கட்டை, சதுரங்க காய்கள், சிறு குழந்தைகள் விளையாடிய சுடுமண் பொம்மைகள் ஆகிய சங்ககாலம் குறிப்பிடும் பல தொல்பொருட்களும் இங்கு அதிக அளவில் கிடைத்திருக்கின்றன. அப்போ பொழுதுபோக்கு பொருட்கள் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு என்ன பண்ணணும், கீழே இந்த 2 லைனை நம்ம எழுதணும். அடுத்து நெசவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நூல்களை நூற்க பயன்படும் தக்களி, அந்த ரவுண்டாக இருக்கும்ல அந்த தக்களி இருந்திருக்கு. ரெண்டாவது துணிகளின் உருவ வடிவமைப்புகளை வரைவதற்கு உபயோகப்படுத்தப்படும் எலும்பிலாலான கூரிய முனைகள் கொண்ட தூரிகை, அந்த பிரஷ் சொல்கிறோம்ல அதில் எதில் செஞ்சுருக்காங்களா, எலும்பு போனில் செஞ்சுருக்காங்களா, அது இந்த ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து தறியில் தொங்கவிடும் கருங்கல் மற்றும் சுடுமண்ணால் செய்யப்பட்ட குண்டு, செம்பினாலான ஊசி, சுடுமண் பாத்திரம் போன்ற தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கீழடிக்கு அருகில் உள்ள அகரம் மணலூர் மக்கள் வாழ்ந்த இடமாகவும் கொந்தகை ஒரு புதைமேடாகவும் இருந்துள்ளது. மணலூர் சுடுமண்ணாலான உலை கண்டுபிடிக்கப்பட்டது மணலூரில், கீழடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம். அங்கே பாருங்கள் என்னெல்லாம் ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு. அகரம் 8 அடி ஆழத்தில் ஒரே குழியில் 2 அடுக்கு மற்றும் 3 அடுக்குகள் கொண்ட அருகருகே 3 உரை கிணறுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த மாதிரி பக்கத்தில் இந்த உரை கிணறு வெல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது இப்படி தான் ஃபஸ்ட் டைமாக கிடச்சிருக்கேன். ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸில் அது இருந்திருக்கு. கொந்தகை இது ஒரு புதைமேடு. காரணம் முதுமக்கள் தாலி இறுதி சடங்குக்கு பயன்படுத்தப்பட்ட பானை இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. கொந்தகை அப்படிங்கிற இடம் இது எல்லாமே கீழடி அகலாய்வை சுற்றி கண்டுபிடிக்கப்பட்ட இடமா இருந்திருக்கு. அப்போ வைகை நதி நாகரிகம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதணும், மேலே நம்ம சொன்ன புலிமான் கோம்பை அப்படிங்கிற இடத்த எழுதணும். ரெண்டாவது கீழடியை கொஞ்சம் ரொம்ப டேட்டாவை எழுதாமல் கொஞ்சம் சுருக்கி எழுதணும். மூணாவது அழகன்குளம் இது சங்ககால துறைமுக நகரம் அழகன்குளம். இதோட பீரியட் பார்த்திங்கன்னா சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். அகலாய்வு எப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா 86, 87, 90, 91, 92, 93, 94, 95, 66, 96, 97, 97, 98, 14, 15, 16, 17 இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த அழகன் குளம் அப்படிங்கிற இடத்துல நடந்த ரிசர்ச் பீரியட். பாருங்கள் எத்தனை ஆண்டுகள் இங்கே அகலாய்வு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதில் என்ன கிடச்சிது, சிவப்பு நிற பானை ஓடுகள், ரோமன் நாட்டு மது குடுவைகள். இது எங்கே கிடச்சிருக்கு, அழகன் குளத்தில் கிடச்சிருக்கு. அடுத்து கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ரோமானிய காசு, எலும்பினால் செய்யப்பட்ட சீப்பு மோதிரம். இதில் தமிழகத்தில் இதுவரை கிடைக்காத சிலுவை பொறித்த முத்திரை, ரொம்ப இது எழுதி அண்டர்லைன் பண்ணணும். சிலுவை பொறித்த முத்திரை, இரும்பு பொருட்கள் தயாரிக்கும் கொல்லப்பற்றை, சங்குகள், உரை கிணறு திட்டுகள் போன்றவை கிடைத்துள்ளன. இது எல்லாமே எங்கே கிடச்சிருக்கு, அழகன் குளம் அப்படிங்கிற இடத்துல தான் இது எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்க்ளூஷன் அப்படின்னு வந்தோன்னா முடிவுரை, மோஸ்ட்லி உங்கள் எக்ஸாம்ஸில் எழுதும் பொழுது இந்த கன்க்ளூஷன் அப்படிங்கிற முடிவுரை அப்படிங்கிற வார்த்தையை பெரிய அளவில் பயன்படுத்தாதீங்க. சப்போஸ் எழுதலாம், தப்பு இல்லை. ஆனால் என்னது, முடிவுரைக்கு பதிலாக வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் நகரமயமாதல் கிமு 3ஆம் நூற்றாண்டில் வாக்கில் தான் தொடங்கியது என இதுவரை கருதப்பட்டு வந்தது. ஸோ நம்மளோட அர்பனைசேஷன் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கிமு 3ஆம் நூற்றாண்டில் தான் இருந்திருக்கு அப்படின்னு இது வரைக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனால் தற்போது கிடைக்கப்பட்டுள்ள சான்றுகளின் மூலம் வைகை நதிக்கரையில் நகரமயமாதல் கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது. அப்போ நகரமயமாதல் அப்படிங்கிற கான்செப்ட், அதுக்கான எவிடன்ஸு எங்கேருந்து எடுத்திருக்காங்க, வைகை நதிக்கரையிலேருந்து எடுத்திருக்காங்க. சரி, இப்போ எக்ஸாம்ஸில் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, இது ஒரு பேப்பராக இருக்குன்னா இது பேப்பர். இப்போ வைகை நதி நாகரிகம் அப்படின்னு எக்ஸாம்ஸில் கேட்குறாங்கன்னா
ஃபஸ்ட்டு இங்கே வைகை நதி நாகரிகம் அப்படின்னு டைட்டில் போடணும். இதுக்கு கீழே ஒரு 3 லைன் என்ன பண்ண போகிறோம், இன்ட்ரோடக்ஷன் எழுத போகிறோம். வைகை நதி நாகரிகம் அப்படின்னு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு சொன்னாலும் அந்த சங்க இலக்கியத்தோட பாட்டெல்லாம் போட்டு வைகை நதியை பற்றி பெருசாக எழுத போகிறோம். அதுக்கு கீழே அங்கே எங்கள் ஆராய்ச்சி நடந்தது அப்படிங்கிற ஒரு டைட்டில், அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட்டாக எழுத போகிறோம். அடுத்து வைகை நதியோட மிக முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லணும். முக்கியமான இடங்கள் நம்ம என்ன பார்த்தோம், புலிமான் கொம்பை பார்த்தோம், கீழடி பார்த்தோம், அழகன் குளம் அப்படிங்கிற இந்த 3 இடத்த பார்த்தோம். அடுத்த பேஜில் அந்த முக்கியமான இடங்கள் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அந்த 3ஐயும் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த 3ஐயும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போகிறோம். இந்த மாதிரி இங்கே டைட்டில் போட்டு பாருங்கள், இங்கே டைட்டில் இருக்குது, கடைசியாக கன்க்ளூஷன் அப்படின்னு எழுதி முடிக்க போகிறோம். இப்படி தான் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இந்த கொஸ்டின் அதாவது வைகை நதி நாகரிகத்தில் கட்டாயம் நீங்கள் எழுத வேண்டியது இந்த இன்ட்ரோடக்ஷன், ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டு, இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் என்னென்ன, ஒவ்வொரு பிளேஸோட முக்கியமான எவிடன்ஸ் என்ன, ஒரு கன்க்ளூஷன். அப்போ வைகை நதினா மைண்டில் நமக்கு தோணும், இன்ட்ரோடக்ஷன் எழுத போகிறேன். ரெண்டாவது அது இம்பார்ட்டன்ட், அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், வரலாற்று ஆராய்ச்சி காலத்தை பற்றி எழுத போகிறேன். முக்கியமான இடங்களாக 5 இடங்கள் இருக்குது, அதில் 3 இடங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். ஒவ்வொரு புலிமான் கோம்பை 2006 ரிசர்ச் பண்ணாங்க, அந்த மாதிரி யார் ரிசர்ச் பண்ணால், அதுக்கப்புறம் கீழடி, அதுக்கப்புறம் அழகன் குளம், அப்புறம் கன்க்ளூஷன். இதுதான் உங்களோட மைண்ட் மேப் இந்த வைகை நதி நாகரிகம் அப்படின்னு உங்களுக்கு இது கேட்டால். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறையா கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த பீரியட்ஸில் எடுக்க தான் போகிறோம். கடைசியாக இந்த மாதிரி அதுக்கு ஒரு மைண்ட் மேப் நான் கொடுத்துருவேன், நீங்கள் என்னெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் போடுங்க, பிடிக்கலனாலும் லைக் போடுங்க. இதோட பிபிடி எங்கே வச்சுருப்போம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் கீழே நம்ம கொடுத்துருப்போம், அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. அடுத்த செஷனில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.